ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கைப்பக்கம் சேனலில் நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு நான் வந்து 1/2 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெரிய சைஸாக வாங்கிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ரொம்பவும் மெலிசா இல்லாமல் ஓரளவுக்கு திக்காக வந்து நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ண உருளைக்கிழங்கை நம்ம தண்ணியில் ஒரு தடவை அலசிட்டு உப்பு சேர்த்த தண்ணியில் வேக வச்சுக்கலாம். கிழங்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகக்கூடாது. இது வந்து தண்ணி கொதி வர வரைக்கும் நம்மளுக்கு வெந்தால் போதும். அதுக்கப்புறம் இந்த தண்ணி சுடுதண்ணிலேருந்து எடுத்து நம்ம வந்து கூலிங்கான வாட்டரில் சேர்த்துக்கலாம். இப்போ கோல்டு வாட்டரில் சேர்த்ததுக்கப்புறம் இதை வந்து தண்ணி நல்லா வடிச்சிருங்க. முடிஞ்சால் நீங்கள் ஒரு காட்டன் கிளாத்தில் நல்லா ஒத்தி எடுத்துருங்க. தண்ணி வந்து இல்லாமல் கொஞ்சம் ட்ரை பண்ண மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு கிழங்கு ரெடியாக இருக்குது. ஸ்டவ்வில் நம்ம ஆயிலும் ஹீட்டாக இருக்குது, நல்லா ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை கிழங்கு சேர்க்கும் போது ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமை வச்சுட்டு ஃப்ரை பண்ணிவிடுங்க. இப்போ ஃப்ரெஞ்ச் ஃப்ரை செம்ம கிறிஸ்பியாக வந்திருக்குங்க. இதில் வந்து மிளகாத்தூள், பெப்பர் எது வேணால் சேர்த்து சாப்பிட்டுக்கோங்க. டொமேட்டோ சாஸ் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், அல்டிமேட்டாக இருக்கும்.